சோ சாரி பிரின்சிபல் சார். எங்களுக்காக நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துடுவான். நம்ம எப்பவும் போல என்னைக்கோ விஷன் ட்ரிங்கால லேட்டா இருக்கட்டும். மெதுவா வாங்க. பொறுமையாவா? அட பிரின்சிபல் சார், அப்படி ஸ்டூடண்ட்ஸ் டைம்க்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா அவங்கள ஸ்டூடண்ட்ஸ் இல்ல டீச்சர்னு சொல்லணும். நான் வந்துட்டேன். ட்ரெஸ் போடணும்னு தெரியாது அவனுக்கு. ஒவ்வொரு வாட்டியும் உனக்காக நான் அவங்க கிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்கு. உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. குட் மார்னிங் யோஷினாகா மேம். இன்னைக்கு நான் மிகப்பெரிய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வந்தேன். அத நீங்க பாத்துருந்தீங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க தெரியுமா? வாவ் ஷின்சான், உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. பெரிய வேலையா? என்னன்னு சொல்லு ஷின்சான். நானும் அந்த வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிறேன். ஆனா நான் தான் ஒரு புது ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் நான் உனக்காக cheer up பண்ணுவேன். ஷின்சான் ரெக்கார்ட் பிரேக்கர், கிரேட் ஃபுட் மேக்கர். சரி சரி ஷின்சான், எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க பாரு. கிளம்பு, சீக்கிரமா போய் பஸ்ல ஏறி, இல்லைன்னா லேட் ஆயிடும். போ போ. வணக்கம்மா. ஓகே டிரைவர், பஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ளோவ ஹார்ன் பண்ணுங்க. போங்க போங்க, லெட்ஸ் கோ. இன்னைக்கு யோஷினாக்கா மேம் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுறாங்க? பெரிய டமாக்கா நடந்துச்சு. அப்புறம் நான் ஒரு பெரிய ரெக்கார்டையும் உருவாக்கணும் தெரியுமா? எனக்கு உன்னோட கதையில எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்ல. அப்படின்னா என் ரெக்கார்டை உன்னால உடைச்சு காட்ட முடியுமா சொல்லு நண்பா கசாமா? சும்மா உளராத. இந்த மாதிரி உருப்படாத ரெக்கார்டை நீதான் பண்ணணும், நீதான் உடைக்கணும். சரி சரி